Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் அதிமுக நிர்வாகி முத்து பாலகிருஷ்ணனை திமுக நிர்வாகி கருணாகரன் உள்ளிட்டோர் லாரி ஏற்றி படுகொலை செய்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இக்கொலைக்கு உள்ளாட்சி தேர்தல் போட்டியும் ஒரு காரணம் என செய்திகள் வரும் நிலையில் இதையும் தனிப்பட்ட கொலை என்ற அளவோடுதான் ஸ்டாலின் மாடல் திமுக அரசு கடந்து செல்ல முனையுமா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. திமுக ஆட்சியில் உள்ளாட்சி தேர்தல் என்பது இவர்களின் அராஜகத்திற்கு இடையில்தான் நடைபெறும் என்பது நாடறிந்த உண்மை. அதற்காக எதிர்க்கட்சியை சார்ந்தோரை கொலை செய்யும் அளவிற்கு திமுகவினருக்கு பதவி வெறி தலைக்கேறி விட்டதா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. சட்டம் ஒழுங்கை அடியோடு சீர்குலைத்துவிட்டு அதை தட்டி கேட்கும் இடத்தில் இருக்கும் எதிர்க்கட்சியினரின் உயிருக்கே பாதுகாப்பற்ற நிலையில் தமிழ்நாட்டை படு பாதாளத்திற்கு தள்ளியுள்ள ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். முத்து பாலகிருஷ்ணன் கொலை வழக்கில் தொடர்புள்ள திமுக பிரமுகர் கருணாகரன் உள்ளிட்ட அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் அருகே கஞ்சா போதைக்கு தம்பி அடிமையாவதை தட்டி கேட்ட அண்ணனை வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நாட்டு வெடிகுண்டு வீசியதில் ஜாவித், தீபன் ஆகியோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தப்பி ஓடியவருக்கு வலைவீச்சு. தமிழகத்தில் கஞ்சா, மெத்தபெட்டமைன் போன்ற போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் கொலைகள் சர்வசாதாரணமாக நடைபெறும் அவலம். போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம் என்று வீடியோ வெளியிட்டு விளம்பரம் தேடும் முதல்வர் இதுபோன்ற கொலைகளுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்று மக்கள் கேள்வி. காஞ்சிபுரத்தில் அதிமுக முன்னாள் கவுன்சிலரை அவரது வீட்டிற்குள் வைத்து இளைஞர் ஒருவர் அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயன்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது பயமில்லாததால் கொலை முயற்சி போன்ற குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே 2 இளைஞர்களை கொலை செய்த நண்பர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் முற்றுகை போராட்டம். அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதில் ஏவல்துறை முழுமையாக தோல்வியடைந்ததை அடுத்து கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் சிறுமிக்கு ஆபாச செய்கை காண்பித்த முதியவர் போக்சோவில் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு தொடர்ந்து கேள்விக்குறியாகி வருவதால் போக்சோ சட்டத்தின் கீழ் கைதானவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றச்சாட்டு. சென்னை புளியந்தோப்பில் 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த லிப்ட் ஆபரேட்டருக்கு தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். பாலியல் குற்றவாளிகள் மீது ஸ்டாலின் அரசு கடுமையான தண்டனைகள் வழங்காததால் பொதுமக்களே தண்டனை கொடுக்கும் அவலம். திண்டுக்கல் குடைப்பாறைப்பட்டியில் பாலியல் அத்துமீறல் புகார் மீது மகளிர் காவலர்கள் நடவடிக்கை எடுக்காமல் ஆதாரங்களை அளித்துவிட்டதாக பாதிக்கப்பட்ட பெண் குமுறல். பாலியல் வன்கொடுமை குற்றங்களை குறைத்து காட்ட துடிக்கும் ஸ்டாலின் ஆட்சியும் ஏவல்துறையும் பாலியல் குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு அரணாக நிற்பதாக பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் வெங்கட்டங்குப்பத்தில் 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய 22 வயது இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பதின்பருவ உடல் மாற்றம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் சமூக நலத்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறதா என பொதுமக்கள் கேள்வி. சென்னை நொளம்பூரில் தனியாக நடந்து சென்ற பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஐடி சாப்ட்வேர் என்ஜினியர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னையிலேயே பெண்கள் வீட்டை விட்டு வெளியே பாதுகாப்பாக நடமாட முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக பெற்றோர் வேதனை. சென்னையில் அமைந்த கரையில் 15 வயதுடைய சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் தொல்லை அளித்த 18 வயது சிறுவன் போக்சோவில் சிக்கினான். பள்ளி சிறுமி முதல் பல்லு போன மூதாட்டி வரை தினம்தோறும் பாலியல் தொல்லைகளுக்கு ஆளாகும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி.
சென்னை தாம்பரத்தில் பெண் காவலரிடம் ஆயுதப்படை காவலர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் மாறி மாறி திருமண ஆசை காட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கொடூரம். விடியாதிமுக ஆட்சியில் பாலியல் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தராமல் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே அரசு பள்ளி ஆசிரியர் மீது போதை ஆசாமிகள் பெட்ரோல் வீசிய சம்பவத்தால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் போதை ஆசாமிகளின் அட்டகாசம், ஏவல் துறையின் அலட்சியம் காரணமாக குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை குறித்து கேள்வி எழுப்பிய பெற்றோரை மூடிட்டு கிளம்புங்க என்று மிரட்டிய அரசு பெண் மருத்துவர். உனக்கு கடவுள் தண்டனை கொடுப்பார் என சாபம் விடும் வீடியோ வெளியான நிலையில் அதிகார திமிரில் பேசும் மருத்துவர் மீது விளம்பர வெறியர் மாசு நடவடிக்கை எடுப்பாரா என்று மக்கள் கேள்வி. வந்து 1 ஹவரா வெயிட் பண்றோம். 10 மணிக்கு வரீங்க, ஸ்கூலுக்கு போற புள்ள 9 மணில இருந்து வெயிட் பண்றாங்க. 2 மணி நேரம் ஓபி பார்த்துட்டீங்க. எல்லாரும் அரசியல் செல்வா கூட கிளம்புற டாக்டர்லாம் இருக்காங்க. ஓ சரி சரி. அதுக்கு கம்முலாம் இருக்க வேண்டிய வார்த்தைலாம் நீங்க பேச வேண்டாம், புரியுதுங்களா? என்ன பேசுறீங்க? ஒரு குழந்தைக்கு வெயிட் பண்ணி உங்களுக்கு பார்த்தனா நீங்க வந்து உங்களுக்கு அறிவு இருக்கா கேட்குறீங்க. உங்களுக்கு எங்கே வேணா போய் சொல்லுங்க, யார் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னு சொல்றீங்க. இதுதான் நீங்க பேசுறதா? கடலூர் மாவட்டம் குமராட்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் படுக்கை விரிப்பு, போர்வை, தலையணை வழங்காததால் கர்ப்பிணிகள் வீட்டில் இருந்து எடுத்து வந்து பயன்படுத்தும் அவலம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகள் சீரழிந்து கிடக்கும் நிலையில் விளம்பர வெறி பிடித்த துறை அமைச்சர் மாசு போலி ஆய்வு நாடகத்தை நடத்தி மக்களை வஞ்சித்து வருவதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரம் அருகே கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டவரை அரிவாளை கொண்டு கொடூரமாக தாக்கிய திமுக நிர்வாகி பிடிபட்டார். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் இதுபோன்ற அராஜக செயல்களில் ஈடுபடும் நிலையில் முதல்வர் எப்போது இரும்பு கரத்தை பயன்படுத்துவார் என்று மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டத்தின் கோவில்பட்டி மற்றும் ஏரல் ஆகிய பகுதிகளில் 39 கிலோ குட்கா பொருட்களுடன் 3 சிக்கினர். ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற ஆட்சியில் கஞ்சா, மெத்தபெட்டமைன் மற்றும் குட்கா ஆகிய போதைப் பொருட்கள் பிடிபடாத நாளே இல்லை என மக்கள் ஆதங்கம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவதாக கூறி தமிழ்நாட்டில் டாஸ்மாக் காலி பாட்டில் திரும்பப் பெறும் திட்டத்தை தொடங்கிய ஸ்டாலின் அரசு பணியாளர்கள் பற்றாக்குறை, 12 மணி நேர பணிச்சுமை, இடவசதி இன்மை ஆகியவை திட்டத்தை வீணாக்கி ஊழியர்களின் வேதனை, நீதிமன்றத்தின் உத்தரவுகளை அரசு புறக்கணித்து கேலி கூத்தாக்கி உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பல்கலைக்கழகம் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வரும் நிலையில் ஊழியர்களிடையே ஜூன் மாத ஊதியம் குறித்த பதற்றம். ஊழியர்களுக்கு ஊதியம் கூட வழங்க இயலாத நிலைக்கு உயர்கல்வித்துறையை விடிய அரசு சீரழித்து விட்டதாக கல்வியாளர்கள் வேதனை. தமிழகத்தில் கடந்த 6 மாதங்களில் ராபிஸ் என்ற வெறிநாய்க்கடி நோய் பாதிப்பு ஏற்பட்டு 18 பேர் இறந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். நாய் தொல்லை பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ள நிலையில் நாய்களுக்கு கருத்தடை செய்வதற்காக ஒதுக்கப்படும் கோடிக்கணக்கான ரூபாய் நிதி என்ன ஆனது என மக்கள் கேள்வி. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே பாறைகளை வெடிவைத்து அகற்றிய போது பெரிய அளவிலான பாறைகள் சாலைகளில் வந்து விழுந்ததால் தார் சாலை பெரும் சேதம். பாறைகள் எந்தவிதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளாமல் உடைப்பதால் இதுபோன்ற அவலம் தொடருவதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். சென்னை கோயம்பேட்டில் அரசு பேருந்துகள் அடுத்தடுத்து பழுதாகி சாலையில் நின்றதால் கார் ஒன்று மோதி சேதமடைந்ததாக கூறி அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கிய கார் ஓட்டுநர். விடியாதிமுக அரசின் ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்க முடியாமல் தவிக்கும் ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே நிலம் தொடர்பான தகராறில் திமுக நிர்வாகியின் பெண்ணை தாக்கிய திமுக உடன்பிறப்புகள் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பணம் பெற்றுக்கொண்டு புகார்தாரர்களையே குற்றவாளிகளாக மாற்றும் ஏவல் துறைக்கு மக்கள் கடும் கண்டனம். போய் உட்கார உள்ளார அவனை தூக்கி உள்ளார போடுங்கடா. ஏடா சட்டமெல்லாம் பேசுகிற? நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும். நீ சொல்கிறத கேட்கறதுக்கு நாங்கள் கிடையாது. ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாரு எங்க. திண்டுக்கல் அரசு கல்லூரியில் வேலை வாங்கி தருவதாக கூறி 28 லட்சம் ரூபாய் மோசடி. பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்ததன் பேரில் பேராசிரியை சிக்கினார். கோவை மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகத்தில் நடந்த தொல்குடி திட்ட சிறப்பு முகாமை புறக்கணித்த பழங்குடியின மக்கள். சிறப்பு முகாம் கண் துடைப்புக்கு நடத்தப்படுவதாகவும் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட அரசு செய்து தரவில்லை என்று பழங்குடியின மக்கள் குற்றச்சாட்டு. மதுரையில் இருந்து சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பல இடங்களில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதாக உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு. ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலும் சுங்க கட்டணம் செலுத்தி வாகனங்கள் செல்ல அரை மணி நேரத்திற்கு மேல் ஆவதால் நேரம் வீணாவதாக மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் சுங்கச்சாவடிகளில் காத்திருக்காமல் பயணத்தை தொடர்வதற்கு வேறு வழியே இல்லையா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. திருச்சி மாவட்டம் மாவடிக்குளம் ஏரியில் நாள்தோறும் 500 லாரிகளில் சட்டவிரோதமாக மண் கடத்தப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல். மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறை, தமிழக வருவாய்த்துறை, கனிம வளத்துறை அதிகாரிகள் மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே கடன் கொடுத்தவர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டியதால் மனமுடைந்த பெண் குழந்தைகள் கண்முன்னே தூக்கிட்டு தற்கொலை. கடன் தொகையை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை எனும் விடியா ஸ்டாலின் ஆட்சியின் புதிய சட்டம் காகிதத்தில் மட்டுமே உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திராவிட மாடல் ஆட்சியின் விஞ்ஞான ஊழலை அம்பலப்படுத்தும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் ஜிபே மூலம் லஞ்சம் வசூலித்த சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் காவலர்கள் 3 பேர் சஸ்பெண்ட். திராவிட மாடல் ஆட்சியில் சமூக விரோதிகளை விட மக்களிடம் கொள்ளையடிப்பதில் புதிய யுக்திகளையும் நவீன தொழில்நுட்பத்தையும் விடியா திமுக அரசின் ஏவல் துறை அதிகமாக பயன்படுத்துகிறது என பொதுமக்கள் கடும் விமர்சனம். வட மாநிலங்களில் பருப்பு சாகுபடியில் மகசூல் அதிகரித்துள்ளதால் தமிழகத்திற்கு வரத்து அதிகரிப்பால் சில்லறை விற்பனையில் கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய் குறைந்துள்ளதாக தகவல். மொத்த விற்பனையில் துவரம், உளுந்து மற்றும் பாசி பருப்புகளின் 50 கிலோ மூட்டை விலையில் 600 ரூபாய் வரை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஆனி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பலவித மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட உற்சவர் அங்காளம்மனை மனம் குளிர தரிசித்த பக்தர்கள். இன்று கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு மையம். தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை மாவட்டம் வால்பாறை, பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. வால்பாறை தாலுகாவில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு. கேரளாவை மிரட்டும் தென்மேற்கு பருவமழையால் வயநாடு உள்ளிட்ட பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சம். பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் இடுக்கி, திருச்சூர், வயநாடு ஆகிய 3 மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரி உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிப்பு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த கோரி மாநிலம் தழுவிய வருவாய்த்துறை பணியாளர்கள் போராட்டம் 2ஆம் நாளாக நீடித்ததால் அரசு துறைகள் முடங்கி பொதுமக்கள் கடும் அவதி.
பொம்மை மாடல் முதல்வர் கண்மூடி மௌனமாக இருப்பதாக எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ள நிலையில் ரோட் ஷோ கேலிக்கூத்துகளை கைவிட்டு மக்கள் பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வலியுறுத்தல். காந்த உற்பத்தி தொழிற்சாலையை நிறுவாமல் மத்திய அரசின் மானியத் தொகை 1000 கோடி ரூபாயை உதாசீனப்படுத்திய விடியா திமுக அரசு. தென் மாவட்டங்களில் தாது பொருட்கள் குவிந்து கிடக்கும் நிலையிலும் காந்தம் உற்பத்தியை தொடங்காத திராவிட மாடல் அரசு காந்தம் உற்பத்தியில் சாதித்து வரும் மத்திய பிரதேசத்திடம் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளுமா என தொழில் முனைவோர் கேள்வி. சென்னை செங்குன்றம் அருகே 1000 கோடி ரூபாயில் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என விடியா ஸ்டாலின் அரசு வெளியிட்ட வெற்று விளம்பர திட்டத்திற்கு மூடுவிழா நடத்திய கொடுமை. ஒரே இடத்தில் 200 ஏக்கர் இடம் தேவைப்பட்ட நிலையில் மழை நீர்பிடிப்பு பகுதியை தேர்வு செய்ததால் பூங்கா அமைக்க முடியாது என தமிழக தொழில் முன்னேற்ற நிறுவனம் கைவிரிப்பு. குறைந்த வட்டி கடனுக்கு ஆலோசனை கேட்ட வரிசையில் மின்கட்டணத்தை உயர்த்துவதற்காக விதிமுறைகளை உருவாக்க ஆலோசகரை தேடும் விடியா ஸ்டாலின் அரசு. சொத்து வரி, குடிநீர் வரி, வீட்டு வரி என தாங்கிக் கொள்ள முடியாத சுமைகளை மக்கள் மீது சுமத்திய திராவிட மாடல் அரசு ஜூலைக்கு பிறகு மின் கட்டணத்தையும் ஏற்றிவிடும் எனும் தகவலால் மக்கள் கொந்தளிப்பு. 6 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலை தீவிர மறு ஆய்வு செய்ய இந்திய தேர்தல் ஆணையம் திட்டம். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்கம், பீகார் மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலை தீவிர மறு ஆய்வு செய்ய திட்டம். உள்ளூரில் விலை குறைவு மற்றும் சர்வதேச ஏற்றுமதியில் தொய்வால் மா விற்பனை பாதிப்பு. திமுக அரசு குறைந்தபட்ச விலை நிர்ணயிக்காததாலும் உரிய ஊக்கத்தொகை வழங்காததாலும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை. தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் போதைப்பொருள் கும்பல் 57 இராணுவ வீரர்களை கடத்திச் சென்று அராஜகம். எல் தம்போ நகரில் உள்ள மலைப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் கொலம்பியா இராணுவம் தீவிரம். அமைதிக்கான நோபல் பரிசுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பெயரை பரிந்துரைத்த குடியரசுக் கட்சி எம்பி. இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தத்திற்கு தான் காரணம் என டிரம்ப் கூறியது சர்ச்சையான நிலையில் இஸ்ரேல், ஈரான் இடையேயான போரை நிறுத்தியதற்காக நோபல் பரிசுக்கு பரிந்துரை. காசாவில் இஸ்ரேல் இராணுவ வீரர்களை குறிவைத்து ஹமாஸ் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 7 வீரர்கள் கொல்லப்பட்டனர். இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கியது முதல் தற்போது வரை 860க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல். அமெரிக்காவிடம் இருந்து அணுகுண்டுகளை சுமந்து செல்லும் திறன் கொண்ட F-35A ஜெட் விமானங்களை கொள்முதல் செய்ய இங்கிலாந்து முடிவு. நேட்டோவின் பகிரப்பட்ட அணுசக்தி இயக்கத்தில் இங்கிலாந்து இணையும் என பிரதமர் கீர் ஸ்டார்மர் அறிவிப்பு. உத்தரகண்ட் மாநிலம் ருத்ரபிரயாக் மாவட்டம் அலக்நந்தா ஆற்றில் பேருந்து கவிழ்ந்ததில் 2 பேர் பலியான நிலையில் 10 பேர் மாயம் என்ற தகவலால் அதிர்ச்சி. பத்ரிநாத்திற்கு 20 பயணம் செய்த நிலையில் 8 பேர் மீட்கப்பட்ட நிலையில் தேடுதல் பணிகளில் பேரிடர் மீட்புக் குழு தீவிரம். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் ஹாம்பர்க் ஓபன் டென்னிஸ் தொடரின் 2வது சுற்றில் அலெக்சாண்ட்ரோவா காலிறுதிக்கு முன்னேற்றம். கிரீஸ் வீராங்கனையை மரிய சக்காரியை 6-3, 6-7, 6-3 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார் ரஷ்ய வீராங்கனை. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 21வது உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இங்கிலாந்தின் செல்சி அணி வெற்றி. துனிசியாவின் எல்வரன்ஸ் துனிஸ் அணிக்கு எதிராக 3 கோல்கள் போட்டு அசத்திய செல்சி அணி. TNPL கிரிக்கெட் தொடரில் மதுரைக்கு எதிரான ஆட்டத்தில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் திருச்சி அணி வெற்றி. முதலில் களமிறங்கிய மதுரை அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 131 ரன்கள் எடுத்த பரிதாபம். நியூயார்க் திரைப்பட விழாவில் சிறந்த படத்திற்கான விருதை வென்ற அங்கம்மாள். எழுத்தாளர் பெருமாள் முருகனின் கோடி துணி என்ற சிறுகதையை தழுவி அங்கம்மாள் திரைப்படம் எடுக்கப்பட்டது. ஜியோ ஹாட்ஸ்டார் ஸ்ட்ரீமிங் தளத்தின் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை சுமார் 30 கோடியை நெருங்கியுள்ளதாக அறிவிப்பு. கடந்த பிப்ரவரி மாதம் 5 கோடி சந்தாதாரர்கள் இருந்த நிலையில்
ஐபிஎல் போட்டிக்கு பின்னர் 30 கோடி சந்தாதாரர்கள் புதிதாக இணைந்துள்ள நிலையில் நெட்ஃபிளிக்ஸுக்கு தளத்திற்கு கடும் சவால்.